அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறது எப்படி என்பதை தாங்க. முதல்ல தேவையான பொருட்களை சொல்லிடுறாங்க. தயிர் 1 கப், வெண்டைக்காய் 100 கிராம், வெங்காயம் 1 நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கணும், தக்காளி 1 பொடியாக நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய், இந்த 3ஐயும் விழுத அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் துண்டு 2, ஒரு கசகசா 1 ஸ்பூன், உடச்சக்கடலை 2 ஸ்பூன், 3ஐயும் மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியறதுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 3ஐயும் செவக்க வறுக்கிறேங்க. தீயாமல் சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் செவந்து போச்சு. இப்போ தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணுங்க. எப்பவுமே நல்லா வதக்கினா தான் எந்த ஒரு குழம்புமே ருசியாக இருக்குங்க. வதங்கலினா தனித்தனியாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓரளவு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகா தான் இந்த குழம்புக்கு காரத்தை கொடுக்கணுங்க, அதனால் அதை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் விழுது ஒன்று அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, தேங்காய், கசகசா, உடச்ச கடலை, அந்த விழுதை சேர்க்குறேங்க. நல்லா திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு, அதனால் இந்த விழுதை சேர்த்து இதையும் நல்லா வதக்குறேன். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வைக்கணுங்க. ஏன்னா தயிர் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொதிக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் முதல்ல இதெல்லாம் பச்சை வாசனை போக கொதிக்க விடணும். ஓரளவு கொதி வருது பாருங்கள், நுரை கட்டி. இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க. தேங்காய், கசகசா, உடச்ச கடலைலாம் சேர்த்தா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். ஒரு சிலர் பச்சரிசி கலந்து அரைச்சி பண்ணுவாங்க, பச்சரிசி துவரம்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் செய்யலாங்க. ஓரளவு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போது தயிரை கலந்து விடுறேங்க. தயிர் கலக்கும் போது சிம்மில் தாங்க இருக்கணும் அடுப்பு, ஏன்னா கொதிக்கக்கூடாது. கொதிச்சா தயிர் திரிஞ்சு போயிடும், அதனால் சிம்மில் வச்சு அப்படியே கிளறி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் இருந்தாலுமே லைட்டாக நுரக்கட்ட ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஓரளவு லைட்டாக நுர வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். சும்மா கலரி விட்டுறேன். ஃப்ளேம் ஹையில் இருக்கக்கூடாதுங்க.
சிம்லேயே வச்சு லைட்டாக நுரைக்கணும். அது நடுவில் வந்து வெண்டைக்காயை பொரித்து எடுத்துக்கிறேங்க. ஒரு சின்ன வாணலி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகணும் இல்லைங்களா? சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கடுகு போட்டு தாளிக்கிறேன். கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டு வெட்டி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து வதக்குறேன். 100 கிராம் வெண்டைக்காய் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வதக்குறேங்க. அப்போ தான் குழம்புல அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிடவும் வசதியாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிறேன். வெண்டைக்காயும் சிம்மில் வச்சு தாங்க வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி கருப்பாயிடும். அதனால் சிம்மில் வச்சே வதக்கணும். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. வேகணும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தாங்க சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தால் ஓரளவு பொன்னிறமாக மாறிடும். வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் மோர் குழம்புல எடுத்து போடணும். இப்போது வெந்த வெண்டைக்காயை மோர் குழம்புல சேர்த்துக்கிறேங்க. ருசியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.